எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ யூஎஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்லை இது மாதிரி வந்திருக்கீங்களா? இல்ல, பல தடவை பல வந்திருக்கேன். தடவை வந்திருக்கீங்க. ஓகே, சூப்பர் மேம். ஸோ மேம், நான் உங்களை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து குட்டி ரேவதியாக நிறையா சாதிச்சிட்டீங்க. ஒரு எழுத்தாளராக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு கவிஞராக, ஒரு டைரக்டராக, ஒரு சித்த மருத்துவராக, இந்த மாதிரி பல சாதனை படிச்சிட்டீங்க. பட் ரேவதி சுயம்புலிங்கம்மா உங்களோட ஆசை என்னவா இருந்தது? உங்கள் கனவுகள் என்னவா இருந்தது? இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லேயுமே நான் இங்கே ஆண் பெண் அப்படின்னு சொல்ல வரல, ஒருத்தர் போய் கேட்டோன்னா உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ காலேஜ் படிக்கிற பையன் போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அப்படி சொன்னால் தான் அவங்க வீட்லேயும் அவங்க பெற்றோருக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் மீடியாவுக்கு போகணும், டைரக்ட் பண்ணணும், கவிஞர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? உங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆசை இருந்ததா, இல்லை கொஞ்சம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆசைகள் வந்ததா? நான் சித்த மருத்துவ கல்லூரியில சித்த மருத்துவருக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே, பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு திரைப்படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆசைங்கிறத விட லட்சியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 24 வயதுல. ஓகே. அப்ப எனக்கு தோணுச்சு, நான் வந்து ஒரு திரை இயக்குனரா எப்படியும் ஆயிடுவேன் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா திரைப்பட விழாக்கள்லையும் நான் கலந்து கொள்வேன். திருவனந்தபுரத்துல தொடங்கி சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா எல்லா திரைப்பட விழாக்களுக்கும் போயிட்டே இருப்பேன். எல்லா மாஸ்டர்ஸோட படங்களும் பார்ப்பேன். சொல்லுவாங்க, திரைப்படம் பற்றி படிக்கணும்னா நீங்க படம் பாக்குறது தான் ஒரே. கண்டிப்பா நீங்களும் அப்படி அதை உணர்ந்திருப்பீங்க. அப்புறம் எல்லா படங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தியேட்டர்ல தோணுச்சு, படம் பார்த்தது போதும், இனி படம் எடுக்க போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ நீங்க டாக்டர் படிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ஆசை வந்தது? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும் கூட ஆசை இல்லையா? உண்மையிலே இல்ல. ஏன்னா நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். நான் ஒரு எழுத்தாளரா ஆகுறதுன்றது அது ஒரு அன்றாட வேலையில ஒன்னா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். அது நம்மளோட ஒரு ஆளுமையோட ஒரு பகுதியா, சமூக செயல்பாடுல ஒரு பகுதியா அது மாறும்னு நான் நினைக்கல. ஓகே. எழுத்தாளருங்கிறது ஒரு இயல்பான அன்றாட செயல்பாடு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நான். ஓகே. ஸோ அப்போ நீங்க டாக்டர், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? யாரை பார்த்து நீங்க டைரக்டர் ஆகணும்? மீடியா ஃபீல்டுக்குள்ள வர்றதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? நீங்க எழுத்தாளர் இருக்கிறது வேற, ஒரு மீடியாவுக்குள்ள வர்றது வேற. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? அந்த பேர்லாம் ஓகே, நம்மளுக்கு கவிதை மாதிரி மனசுல பதிஞ்சிருக்கு, சொல்லிடுறேன். செர்கை பராஜ்னோன்னு ஒரு அர்மீனியன் டைரக்டர். ஓகே. பாவ்லோ பசோலினின்னு ஒரு இட்டாலியன் ஃபில்ம் மேக்கர். இவர் எப்படின்னா கவிஞராக இருந்து இயக்குனர் ஆனார். அவருடைய படங்களே ரொம்ப கவித்துவமா இருக்கும், ரொம்ப ஆழமான வாழ்க்கை விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அப்படி அடிமனதுல பதிஞ்சிருக்காங்க. அவங்களோட படங்கள் எல்லாம் மொத்தமா 21 படங்கள் 30 படங்கள் அப்படி பார்த்திருக்கேன் நான். ரெட்ரோஸ்பெக்டிவ்னு போடுவாங்கல்ல, அப்ப பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக்கிறோம். மொத்தமா ஒரு டைரக்டர் யாரு அப்படிங்கறத உள்வாங்கிக்கிறோம். அவங்களாம் தான் நம்ம இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு துணிச்சலை கொடுக்குறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஆசை வந்தோம் உங்க வீட்டில் எப்படி சொல்லி ஓகே பண்ணீங்க? ஏன்னா நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, உங்க வீட்டில் போய் நான் இந்த மாதிரி படம் எடுக்க போறேன், கவிஞராக போறேன் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? அரவிந்தன், இதெல்லாம் வீட்டுல சொல்லி செய்ய வேண்டிய காரியமா? அது ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த தமிழ் மனிதருக்கு, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் வந்து வீட்டுல எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேள்வி, நீ டாக்டருக்கு தானே படிச்ச, டாக்டர் வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க குட்டி ரேவதி அப்படின்ற நேம் மேபி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இது ஏன் இந்த பேர் அப்படின்னு. நீங்க சொல்லியிருக்கீங்க மற்ற எழுத்தாளருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஏன்னா நிறைய ரேவதி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால குட்டி ரேவதினு மாத்திட்டீங்க. ஸோ ஏன் இந்த குட்டி ரேவதின்னு வச்சீங்க? இல்லை உங்களோட அம்மா பேரோ இல்லை வேற ஏதாவது பேர் கூட வச்சிருக்கலாம், இல்லை ஏன் குட்டின்னு ஸ்பெசிஃபிக்கா வச்சீங்க? அது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு தான். அப்ப எல்லாரும் சொன்ன உடனே இப்ப வந்து இந்த பேர் பழகிருச்சு. தொடக்கத்துல இந்த பேர் சொன்னா ஒரு சின்ன புன்முறுவல் கொடுப்பாங்க எல்லாரும், பேர் குட்டி. ஏன்னா அப்ப 25 ஆண்டுகளுக்கு முன்பு அது அவ்வளவு பழக்கமான பேர் இல்லை. நான் குட்டி ரேவதி பேசுறேன் அப்படின்னு சொன்னா உடனே எதிர்பக்கம் வந்து ஒரு அழகான புன்முறுவல் வரும், சிரிப்பு வரும். அது கொஞ்சம் அழகா இருந்தது குட்டின்றது. என்னோட பேரை ரீடைன் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ரேவதின்ற பெயரை வந்து ஓகே, அம்மா அப்பா வச்ச பேர் வைக்கணும். நான் இழக்க விரும்பல. ஏதாவது முன்னோட்டு பின்னோட்டு வச்சுக்கணும்ன்ற மாதிரி குட்டியை முன்னாடி குட்டி வச்சு. ஸோ இப்போ நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பேச மாட்டேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லி தான் நான் பார்த்தேன். Introvert. Yeah. I want to be an introvert. Okay. But I couldn't be, I would say. நிறைய பேசாம எல்லாரையும் அப்சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஓகே. ஸோ as a director நீங்க எல்லாரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்து. ஆனா திரைத்துறையில, இண்டஸ்ட்ரியில
நீங்க தான் அதிகமா பேச வேண்டியது இருக்கும். அதுதான் கேட்குறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆளை போய் ரீச் பண்ணனாவே நிறைய பேசணும், எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தானே போய் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுக்கு எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஒர்க் பண்ணீங்க மரியான் மூவியில், எப்படி அவங்கள ரீச் பண்ணீங்க? அது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். நான் வந்து சென்னையில வந்து நிறைய இடங்கள்ல போய் கவிதை வாசிப்பு நிகழ்வுல கலந்து. ஓகே ஓகே. அப்ப வந்து இன்னொரு கவிஞர் அனுன்னு, அவங்க எனக்கு பழக்கம். அந்த அனுன்ற கவிஞர் வந்து பரத்பாலாவை சந்திச்சிருக்காங்க. அப்ப பரத்பாலா, இயக்குனர் பரத்பாலா வந்து கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு நல்ல தமிழ் ஸ்காலர் வேணும் படத்துக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னோன்னா, அவங்க வந்து குட்டி ரேவதி உங்களுக்கு சரிப்பட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, பரத்பாலா கான்டாக்டட் மீ. ஓகே, தட்ஸ் ஹவ் I started working with them. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க அந்த படத்துல வந்து லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கிளாப் போர்ட்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You have done a good research, I think. Thank you, ma'am. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது? அங்க டைரக்டர் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அப்படி கிடைச்சதா, இல்ல அவங்களா உங்களுக்கு? இல்ல பரத்பாலாட்ட அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போசர் ஏஆர் ரஹ்மான். அதுதான் as an associate director I was supposed to go and work with ஏஆர் ரஹ்மான். ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடந்தது, ரொம்ப அற்புதமா நடந்தது. சூப்பர். ஸோ அந்த ரெண்டு பாட்டுமே இப்பவும் கேட்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி. ஸோ இப்போ கேட்டால் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சனால அந்த பாட்டு எழுத ஈஸியா இருந்ததா, இல்ல நீங்க ஸ்டோரியே இல்லாம அஸ் அ ரைட்டரா உங்களை கூப்பிட்டுருந்தாலுமே நீங்க லிரிக்ஸா எழுதிருப்பீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஸ்டோரி தெரியாம இருந்திருந்தா கூட ஒரு லிரிசிஸ்ட் வந்து ரொம்ப அழகா எழுதிடுவாங்க. ஓகே. ஆனா அந்த படத்தோட அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கதை நான் தொடக்கத்துல இருந்து முழுக்க வேலை செஞ்சோன்னு அது வந்து சட்டுன்னு ஒரு ரொம்ப என்ன சொல்ற குறைந்த நேரத்துக்குள்ள அந்த பாட்டை நாங்க எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரொம்ப சிரமப்படல. அப்புறம் நான் எழுதுவேன்ற எதிர்பார்ப்பும் இல்ல. ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்க கவிஞர் தானே, நீங்க பாடல் எழுதுங்க அப்படின்னா, அது உண்மையிலே வந்து மேல இருந்து நம்ம மடியில வந்து விழுந்த பூ மாதிரிதான் இல்லையா? ஒரு அற்புதமான பூ அப்படின்னு சொல்லணும். அப்படி நிகழ்ந்துதான். ஆனா நம்ம ஒரு படத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிச்சுவேஷன்ல டக்குன்னு நம்மளுக்கு என்ன எழுதணும்னு எல்லாரையும் விட நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆமா கண்டிப்பா. வேலை செஞ்சவங்க கவிஞரை விட லிரிசிஸ்ட விட அதுல வேலை செய்யறவங்களுக்கு என்ன வரி வரணும், என்ன மாதிரி எமோஷன் ஆமா, ஏன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ அதான் கேட்டேன், அது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப எளிதா இருந்தது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும் போதே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் கொடுத்து இல்ல மாத்திடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? நெஞ்சே எழு பாட்டுல வந்து இந்த 1000 சூரியன் சுட்டாலுங்கிறது வந்து இடையில வந்தது. ஓ ஓகே. ஏஆர் ரஹ்மான் தான் அதை வந்து முதல் வரியா தேர்ந்தெடுக்கிறார். ஓ ஓகே. முதல் வரியா இருக்கிறதுக்கு அழகான வரி வந்து அது நம்ம அந்த பாட்டு வரியை வச்சுக்கலாம். ஓகே. சோ நீங்க ஒரு படம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் ஒர்க் பண்ணல? அதாவது எனக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ணதே எனக்கு போதுமான அனுபவமா இருந்தது. ஓகே. எனக்குள்ள அந்த துடிப்பு ரொம்ப இருந்ததுன்னு நினைக்கிறேன், இயக்குனராக துடிப்பு ஒண்ணு. சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது போதும், அதுக்கப்புறம் நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு தோணிடும் இதுக்கு மேல நம்ம ஒரு படைப்பாளியா வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த ஊக்கம் இருக்க போய் நான் என்ன பண்ணேன்னா, நான் சந்திக்காத தயாரிப்பாளர்கள் இல்ல, சொல்லாத நரேஷன்லாம் இல்ல. ஆனா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு புத்தாண்டுக்கு ஒரு இரவு விருந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதுல கலந்துக்கிட்ட 3 பெண்கள்ல நான், மாலாமணியன், இன்னொருத்தவங்க. மாலாமணியன் நான் அப்பதான் அங்கதான் முதல்ல சந்திக்கிறேன். அப்ப நாங்க அறிமுகப்படுத்திக்கும் போது சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரை வந்து எனக்கு ஒரு தயாரிப்பாளரை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க அவங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாங்க. இந்த ஓகே கண்மணி, வேலைக்காரன் படத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தயாரிப்பாளர் இல்ல, பட் நான் உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளரை கண்டுபிடிச்சு தர முடியும் அப்படின்னாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அவங்களே என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு படம் தயாரிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சோ எப்பயோ சொன்னது அதுக்கப்புறம் கான்கிரீட்டா ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு. சோ இந்த சிறகு வந்து எப்ப நீங்க வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி தான் எடுக்கணும்ன்ற ஒரு பிளான் இருக்கா, இல்ல இந்த இப்ப பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு படம் எடுத்து ஹிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ரீச் ஆயிரும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும் இப்போ உள்ள தமிழ் சினிமாலாம் அப்படிதான் இருக்கு. சோ உங்களுக்கு ஏன் இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏன் வந்தது? இது வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது. ஓகே. இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான். இது நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் பார்க்கல நீங்க. நான் வந்து அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு பிரின்சிபல்ஸ் வச்சிருந்தாங்க. குறைந்த பட்ஜெட்குள்ள, அப்புறம் கத்தி வெட்டு குத்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது. அதாவது ஆண்களின் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு
படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட fine. லட்சியம். ஓகே ஓகே. அது வந்து ஒரு சாதாரண லட்சியம் இல்லை. எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப சவாலா இருந்தது. என்னன்னா, நீங்க இப்போ ஒரு கதை சொல்ல சொன்னீங்க, இல்ல அனுராமனை ஒரு கதை சொல்ல சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்த திரைப்படங்களை வச்சுதான் நம்ம திரும்ப திரும்ப கதை சொல்லுவோம். அதுல மாதிரி ஒரு கதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும், இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம், அந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை அதெல்லாம் இல்லாம அப்ப வந்து நான் வந்து 6வது திரைக்கதை இந்த படம். ஓகே. சோ அந்த ப்ரொடியூசருக்காக நீங்க எழுதி 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 இல்ல இது மாதிரி இல்ல, இது என்னோட பட்ஜெட்டுக்கு சரிப்பட்டு வராது, ஓஹோ, இது என்னுடைய குறிக்கோளுக்கு லட்சியத்துக்கு சரியா இல்ல, அந்த மாதிரி அவங்க சொல்லி சொல்லி ரொம்ப எளிய ரொம்ப நேரடியான ரொம்ப ஒரு அழகான கதையை தேர்ந்தெடுத்தது தான் அவங்க. ஸோ இவ்வளோ கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்க மைண்ட்ல இருக்கிறத நீங்க படமா எடுத்துட்டீங்களா இல்ல அவங்களுக்காக மாத்துனீங்களா? அதான் இல்ல, நீங்க என்ன லொகேஷன் கேட்டாலும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்ட்டா? அவங்க போய் நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க ரொம்ப, நீங்க அவங்கள சந்திக்கணும், ரொம்ப நயமா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவாங்க. சூப்பர். எதுவுமே அதாவது ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டா அவங்க அந்த இதுல வந்து எதுவுமே வராது. இட் இஸ் சோ ப்ரொஃபஷனல். she would go to any extent. நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க. கேமரால இருந்து, லொகேஷன்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாமே. ஓகே. ஸோ நீங்க எழுதும் போது உங்க மனசுல ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எழுதிருப்பீங்களா இல்ல அவங்க சொன்ன ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுக்க சான்ஸ் கிடைச்சதா? எப்படி இருந்தது? இல்ல, எனக்கு இதுல வந்து கதாநாயகன் வந்து மெட்ராஸ் ஜானி. எனக்கு வந்து அவரை வச்சு எனக்கு ஒரு லீட் ரோல் வச்சு பண்ணணும்னு ஆசை. கதாநாயகி வந்து அவங்க வந்து தமிழ் பேசுற பெண்ணா இருக்கணும்னு நினைச்சோம். அதனால நாங்க நிறைய பேரை தேடணும். இவங்க ஒரு புதிய முகம், அதுக்கு வந்து ரொம்ப அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா தமிழ் பேசி அவங்களே அவங்களே டப் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன? என்ன ஃபியூச்சர் பிளான்? நிறைய படங்கள் செய்யறது. இப்போ அதான் நண்பர்களோட பேசிட்டு வந்தோம். கனெக்டிகட் தமிழ் சங்கம் நண்பர்கள், சங்கமம் நண்பர்கள் எல்லாரும் வந்து இன்னும் தமிழ்ல நிறைய தமிழ் பண்பாட்டு ரீதியா நிறைய படங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியும், நீங்க வேற லேண்ட்ல வந்து இருக்கிறீங்க. இந்த பயணம், அதாவது அமெரிக்கால சிறகு வந்து தொடர்ந்து திரையிடணுன்ற ஒரு ஆப்ளிகேஷனையே வச்சது, அந்த திட்டத்தையே வச்சது யாருன்னா தமிழ் மற்றும் தமிழர் புலம்பெயர் ஆய்வு நிறுவனம்னு மயாமில இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நான் அதுல வந்து ஒரு துணை தலைவர். அந்த டீம் வந்து சிறகு படம் பார்த்துட்டு நீங்க வந்து அமெரிக்கால வாழ்ற தமிழர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டணும் அப்படின்னு அவங்க வந்து இதை திட்டமிட்டாங்க. அதனால்தான் நாங்க இங்க இருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்கிரீனிங் ஆப்பிள் சினிமாஸ்ல திரையிடுறதுக்கு காரணம் கனெக்டிகட் தமிழ் சங்கம் நண்பர்கள். நான் உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். சொல்லப்போனா மொத்த குரூவும் வந்திருக்கணும் இங்க. நான் இங்க தனியா வந்திருக்கேன் சென்னையில இருந்து. என்னோட குறிப்பா வந்து தயாரிப்பாளர் மாலாமணியன் எப்பொழுதும் என்னுடைய பயணிப்பாங்க. ஆனா இங்க தனியா வந்தாலும் நண்பர்கள் வந்து உற்றார் உறவினர் போல, அவங்களுடைய படம் போல இதை எடுத்து தோள் மேல வச்சுட்டு இந்த திரையிடலை ஏற்பாடு செய்றாங்க. நாங்க எப்பவும் இப்ப நண்பர்களோட பயணிக்கிறோம் இல்லையா, எப்பவும் பேசுறது என்னன்னா சினிமா, அடுத்து என்ன படம் பண்ணலாம், என்ன கதை பண்ணலாம், யார் தயாரிப்பாளராக இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இங்க தொடர்ந்து திரைப்படம் செய்வதற்கான ஒரு இயக்கம் ஏற்படும். உங்க மாதிரி எல்லாம் ஏன்னா நிறைய படங்கள் முன்னாடி மாதிரி இல்ல, தமிழ்நாட்டுலதான் படம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம கல்ச்சரலா இப்ப எல்லாம் இப்போ ரீசெண்டா இப்போ நெக்ஸ்ட் ஜூலைல வந்து இங்க ஃபெட்னா ஈவென்ட் போயிட்டு இருக்கு. அதுலயே நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். போட்டியில கலந்துக்கிறீங்க? ஆமா, அதுலயே நிறைய காம்படிஷன்ஸ், குறும்படம் பண்றீங்க. ஆமா, ஷார்ட் பிலிமோட சப்மிட் பண்ணலாம் பிளான் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய பாருங்க. இனி வந்து நம்ம வந்து டயஸ்போரால நிறைய படங்களை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நம்மளோட கடமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேம் ஃபைனலி சிறகு, ஒய் சிறகு, நான் ஏன் சிறகு மூவி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து உறவுகளுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நீங்க சிறகு பார்க்கணும். கண்டிப்பா பார்க்குறோம். ஸோ உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? படம் பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படி என்ன மனநிலையில் இருக்கீங்க இப்ப? ஒரு 5 minutesல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமா, எப்ப சிறகு திரைப்படனாலும் எனக்கு ஒரு பொது தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும், பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு மாதிரியான க்ரௌடோட நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். பொதுவா ரொம்ப ரொம்ப இன்டிமேட் ஆயிருவாங்க ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப இன்டிமேட் ஆயிருவாங்க. ஏன்னா இது ஒரு வழக்கமான நம்ம படம்னு பார்த்துட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி படம் இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹவெவர் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ். இவ்வளோ பேர் வந்து இந்த படம் பார்க்குற எஃபர்ட் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான். இது வந்து இது இம்மாதிரியான முதல் முறையான திட்டம்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்படி அமெரிக்கால ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பிரீமியர் பண்றது, ஒரு ஸ்பெஷல் பிரீமியர் பண்றது, அதுவும் தமிழர்கள் மத்தியில பண்றத வந்து நான் ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பா பார்க்குறேன். இதற்கு காரணமான எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ அரவிந்த், ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நீங்க ரொம்ப அழகா கேள்வி கேட்டு தேங்க்யூ. நிறைய பதில வாங்கி. கண்டிப்பா. தேங்க்யூ மேம். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே.